பெரிய தப்பு பண்ணிட்டேன். I've done a great mistake. பாவம் யங் சாப் என்ன ஆனாரோ. ஏன்பா லட்சமா பணம் வச்சிருக்கீங்கல்ல, அந்த காரை ரிப்பேருக்கு விட்டுருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அட விலை பேசி முடிச்ச காராச்ச, எதுக்கு வீண் செலவுன்னு விட்டுட்டேன். ஹலோ சக்கரவாணி வீடா? எஸ், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். யாருமா பேசுறது? இன்ஸ்பெக்டர். அடே வேலு, இங்க வாடா. என்னங்க? இந்தா பேசு. யாரு பேசுறது? இன்ஸ்பெக்டர் பேசுறான். பேசுறா. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? ஐயோ மூடிட்டு பேசண்டா. என்னன்னு பேசுறது? விசாரிப்பாரு, விவரமா சொல்லு. ஹலோ, அப்படிங்களா? 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 ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. எதுக்குடா போனை எல்லாம் தொட்டு கும்பிட்டு நன்றி சொல்ற? கும்பிடாம நம்ம பாப்பா ஒரு பையன் மேல காரை ஏத்திருச்ச, அந்த பையன் மரண வாக்குமூலம் கொடுத்துட்டானா. ஐயோ மரண வாக்குமூலம் கொடுத்துட்டானாமே. என்னன்றா கொடுத்தா? விபத்துக்கு காரணம் கார் ஓட்டுனவங்க இல்ல, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டானா. அப்பா, இதுக்கு ஏண்டா பெருச்சாளி மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்படி சொன்ன? இருக்காதே, நான் தானே காரை கண்ணா பின்னான்னு ஓட்டினேன். தப்பு ஃபுல்லா என் மேல தானே. ஏன்பா அவர் எதுக்காக ஒத்துக்கிட்டாரு? ஏன் ஒத்துக்கிட்டாரு? ஐயோ எதுக்கோ ஒத்துக்கிட்டான். அடிப்பட்ட அதிர்ச்சியில மூளை கோளாறாவே உளறி இருப்பான். அதை அப்படியே விட்டுருமா, மத்ததெல்லாம் அழிச்சிரு. எவ்வளவு நல்லவரா இருந்தா என்ன காட்டி கொடுக்காம இருப்பாரு. சார், நீங்க சீக்கிரமா குணமாகணும். தேங்க்ஸ். நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு? நான் தான் உங்க மேல காரை ஏத்துனவ. ஐயோ, நீங்களே என் மேல காரை ஏத்துனீங்க? மேடம், உங்க காலை எடுத்து அந்த கட்டு மேல வைங்க. எதுக்கு? தொட்டு கும்பிடத்தான். என்ன சார் நீங்க என்ன திட்டுவீங்கன்னு நினைச்சேன். என்னென்னமோ எல்லாம் சொல்றீங்களே. மேடம், இன்னும் 7 நாளைக்குள்ள எனக்கு வாழ்க்கையில ஒரு கண்டம் இருக்கும் ஜோசியர் சொன்னாரு. நீங்க ஓட்டுனது காரா? நான் அதுல விழுந்து அடிபட்டுட்டேனா? கண்டம் சால்வ் ஆயிடுச்சு. ஆமா, அது எப்படிங்க உயிரே போகாம உடம்புல மட்டும் காயம் படுற மாதிரி வண்டி ஓட்ட கத்துக்கிட்டீங்க? நான் உங்களை தொட்டு கும்பிட்டே ஆகணும். இந்தாமா, உங்க புருஷன் முன்னாடி விளையாட்டுலாம் வீட்டுல வச்சுக்கங்க. இது ஆஸ்பத்திரி. அந்த பொண்ணோட கார் உன் மேல ஏறியும் நீ அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கிறேன்னா அவ வேற யாரும் இல்ல, பத்திரகாளியுடைய சொரூபம். வர்ற வெள்ளிக்கிழமை ஒரு பரிகாரம் பண்ணணும். அத மட்டும் பண்ணல. ஐயோ, கண்டிப்பா பண்ணிடுறேன். என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு புடவை, ஒரு ஜாக்கெட், சைஸ் குத்துமதி பண்ணா போதும். தம்மாம் பூ, இம்மா குங்குமம், அம்மா மஞ்சள், தம்மா துண்டு வெத்தலை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நேரா கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு அவ ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு முன்னால திரும்பி பார்க்காம ஓடியாந்துடணும். அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. வாங்க. நீங்க உண்மையிலே காளியோட அவதாரம் தான். லேடிஸ் கிளப்புக்காக ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்காக ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். உடம்பு தேவலையா? இப்ப பரவாயில்லைங்க, நீங்க இதை மறக்காம வாங்கிக்கணும். என்னங்க இது? பிரிச்சு பாருங்களேன்.
அவ ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு முன்னால திரும்பி பார்க்காம ஓடியாந்துடணும். எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போறாரு? வேலு, ஒண்ணுல ஒரு சின்ன சந்தேகம். கேளுமா. ஒரு பொண்ணுக்கு புடவை, ஜாக்கெட், மஞ்சள், குங்குமம் கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பரிசம் போடுறதுன்னு அர்த்தம். பரிசமா? அப்படின்னா? அம்மா, பொண்ணுக்கு ஆணை பிடிச்சிருந்தாலும் ஆணுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தாலும் கல்யாணத்துக்கு முந்தி கொடுக்கறதாமா பரிசம். ஓ, அப்ப நீங்க போல. சிந்தனை செய்த காவியம் புதுமாலை தரும் சுகம் சுகம் கோலமிடும் மேகங்களே. கடல் காற்றும் அங்கு வரும் பாட்டும் ஓராயிரம் பாவம் ஏற்றுதே. நிறமும் தேடுதே, ராகம் பாடுதே. மனதினிலே கனவுகளே வருகிறதே தினம் தினம். யார் தூரிகை தந்த ஓவியம், யார் சிந்தனை செய்த காவியம். சிறுமலர்களின் வாசம் பல கவிதைகள் பேசும். சில மனங்களின் பாவம் பல நினைவினில் வாழும். தந்த ஓவியம், யார் சிந்தனை செய்த காவியம். புதுமாலை தரும் சுகம் சுகம் கோலமிடும் மேகங்களே. யார் தூரிகை தந்த ஓவியம், யார் சிந்தனை செய்த காவியம்.
வேண்டாம் வேண்டாம் போதுமா. ஏண்டா ராஜா, கோழி குப்பையை கிளற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறியே, இப்படி சாப்பிட்டா எப்படிடா உடம்புல சதை பிடிக்கும்? வாஸ்தவம் தான். ஏன ஒரு வீதியா 2 வீதியா? பொழுது விடிஞ்சு எழுந்திருச்சா வீதி வீதியா சுத்துற, கொஞ்சம் மூச்சு பிடிச்சு முழுங்கண்ணே. ஏமா அண்ணன் தான் சாப்பிட முடியாம தவிக்குது இல்ல, கொஞ்சம் இடுப்புல உட்கார வச்சு ஊட்டி விட. மாசம் பிறந்து முதல் தேதி வந்தா முள்ளங்கி பத்தையாட்டம் 3000 ரூபாய் சம்பளம் கொண்டு வந்து கொடுக்குது இல்ல. இங்க பாருடி, என் பிள்ளைய ஏளனமா நினைக்கிறது, எகத்தாளமா பேசுறதெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அட விடுமா, அவ விருச்சிக ராசியில பிறந்தவன், அப்படித்தான் கண்ணா பின்னான்னு பேசுவா. ஜென்மத்துல சனி இருந்தா நாம தான் என்ன செய்ய முடியும்? எல்லாம் சனி பயிற்சியில சரியாயிடும். இந்த பீட்ரூட் பொரியல போடு. தங்கச்சி, நீ என்ன பண்ற? வெள்ளிக்கிழமை முப்பாத்தம்மன் கோயிலுக்கு போய் ஈர துணியோட நவகிரகத்தை சுத்துற. நவகிரகத்தை மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்க எல்லா கோயிலையும் சுத்தி வர. ஆனா உனக்கு புத்தி வருமா? புத்தி மட்டும் இல்ல தங்கச்சி, புகழ், பொருள், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு எல்லாமே வரும். எப்ப? ஆஃப்டர் 2 இயர்ஸ். அது வரைக்கும் ஊரு சுத்துறதா உத்தேசமா? இவ என்ன எனக்கு அக்காவா தங்கச்சியா? பார்த்தா எப்படி தெரியுது? டீச்சர் மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்ல தங்கச்சி, இன்னைக்கே வேணும்னாலும் நான் வேலைக்கு போயிடுறேன். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, எப்படி இருந்தாலும் ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஐ வில் பி a king. அப்ப நான் வேலை பார்த்த இடத்துல என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க? ஆஃப்டர் ஆல் 1000 ரூபாய் சம்பளத்துக்கு என்கிட்ட அடிமையா வேலை பார்த்தவன் அசிங்கமா பேச மாட்டாங்க. அந்த ராஜபோக வாழ்க்கையில இப்படி ஒரு ரிமார்க் நமக்கு தேவையா? இந்த இடத்துல நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அம்மா, அந்த வேலைக்கு நான் போய்தான் ஆகணுமா? அந்த கேவலத்தை நான் அனுபவிச்சுதான் ஆகணுமா? சொல்லுமா, சொல்லு. அடே அப்பா, நீ சம்பாதிச்சு குடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நான் செத்தன்னைக்கு கொள்ளி வச்சுன்னு அதுவே போதும். நீ கவலையப்படாதம்மா, சந்தன கட்டையில வச்சு சரித்திரம் படைக்கிறேன். கொஞ்சம் மோர் ஊத்து. இந்தாமா, உங்க புருஷன் முன்னாடி விளையாட்டுலாம் வீட்டுல வச்சுக்கங்க, இது ஆஸ்பத்திரி. எனக்கும் அவருக்கும் அப்படியே ஒரு பொருத்தம் இருக்கு. பார்வையால தெரிஞ்சுக்கிறத பழகி தெரிஞ்சுக்க வேண்டியதா. அப்பா கிட்ட சொல்லி நம்ம கம்பெனிலேயே ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டா. வேலையா? இங்க பாருங்க, எத்தனையோ பேரை ஓவர்லுக் பண்ணி எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு இந்த வேலைக்காக நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த வேலையில உங்களுக்கு இஷ்டம் இல்லைனாலும் என் மரியாதையை காப்பாத்துறதுக்காக இந்த இன்டர்வியூ நாளைக்கு அட்டெண்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். 2ல 1 போடுங்க. எதுக்குங்க? அந்த இன்டர்வியூக்கு போலாமா வேணாமான்னு பார்க்கத்தான். ஐயோ, சரி பண்ணிட்டியே தாயே சாமுண்டீஸ்வரி. பேரு சக்கரபாணி, பிறந்த தேதி 24/6/1934. ஆமா குருஜி, அந்த ஆளுகிட்ட நான் வேலை பார்க்கலாமா? பார்த்தா அந்த ஆள் குணத்துக்கும் என் குணத்துக்கும் சரிப்பட்டு வருமா? வராத மாதிரி தான் எனக்கு ஒரு சந்தேகம். இருந்தாலும் அத உங்க வாயால கேட்டா எனக்கு ஒரு திருப்தி. பின்ன நான் வாயை திறந்தா எத்தனையோ பேருக்கு திருப்தி ஆச்சே. இந்த பாரு தம்பி, சரிப்பட்டு வருமானு நீ சந்தேகப்பட்டது சரிதான். ஏன்னா நீ ரிஷப ராசி, ரிஷபம்னா ஏறுது. அவன் விருச்சிக ராசி, தேளு கொட்டு கொட்டிண்டே இருப்பான். அதுவும் இல்லாம அவனுடைய விதி எண் 29. கூட்டினா என்ன வரும்? கூட்டினா 2 வரும். 2னா சந்திரன், 8னா சனி. சனிக்கும் சந்திரனுக்கும் எப்படி இருக்கும்? சதா முட்டிண்டே இருக்கும். பாப்பா, வேலையில சேரதா முடிவு பண்ணிட்டியா? முடியாதுன்னு சொல்லத்தான் வந்தேன். ஏன்? அடேடே, இவனுங்களை துப்புனதை கண்டு துவண்டுட்டியா? தம்பி, துப்புறது ஏன் வழக்கம், தோளுறது அவனுங்க வழக்கம். கவலையை விடு, உனக்கு வேலை கொடுத்தாச்சு. 1500 ரூபாய் சம்பளம். நீங்க 5000 ரூபாய் கொடுத்தாலும் நான் வேலை செய்ய மாட்டேன். ஏன்னா நீங்க 2ஆம் நம்பர் ராசிக்காரர், நான் 8ஆம் நம்பர் ராசிக்காரன். 2க்கும் 8க்கும் ஆகவே ஆகாது. ஆகாதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டா எப்படிப்பா? ஜோசிய பூஷணம், சாஸ்திர சாம்ராட் சாம்பசிவ சர்மா சொன்னார். யார் அவன்? சாண்டோ சின்ன பாத்தேவர் புகழோடு இருக்கும் போதே மரணம் அடைவார்னு சொன்னவர். பக்கத்து வீட்டு பார்வதி பாட்டி கூட பிறந்தவனாலே கொல்லப்படுவார்னு சொன்னவர். சிற்பிகள் சங்க தலைவர் லோகநாதன் சிலை செய்யும் போது சிலையே மேல விழுந்து சாவார்னு சொன்னவர். ஏண்டா, அவன் சாவரவங்களை பத்தி தான் சொல்லுவானா? வாழறவங்களை பத்தி சொல்லவே மாட்டானா? அவரை பத்தி அவன் இவன் சொன்ன எனக்கு படுகோவம் வந்துரும். அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். என்ன இப்ப சொன்ன என்ன பண்ணிடுவேன்? இல்ல என்ன பண்ணிடுவேன்னு கேட்டேன். ஏதோ என் பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ணாலே உனக்கு வேலை போட்டு கொடுக்கலாம்னு யோசிச்சேன். யோசிச்சு பாத்தீங்களா? என்ன நான் என்ன பிச்சைக்காரனா? உங்ககிட்ட வந்து வேலை கட்டினா? யோ, என் ஜாதகம் தெரியுமா உனக்கு? You wait for 2 years. After 2 years I'll be a king. என்ன இவ டஸ் புஸ்ன்றான்? அப்பா, அவருக்கு வேலை போட்டு கொடுத்துட்டீங்களா? எவருக்கு? அதான்ப்பா, நான் ரெக்கமெண்ட் பண்ணல, மோகன்ராஜ், அவருக்கு தான். அந்த ஆக்சிடென்ட்டா? ஆமா. அவனை அன்னைக்கே நீ வண்டி ஏத்தி கொண்டு இருக்கணும். ஜனத்தொகையில ஒண்ணாவது குறைஞ்சிருக்கும். அவன் வேலை வெட்டி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறான். இவனை கூப்பிட்டு வேலை போட்டு கொடுத்தா குளறுபடி பண்ணிட்டான். இத பாருமா, அவன் ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்க மாட்டான். எவளாவது குழந்தை குட்டியோட வந்தா குத்தகை எடுத்து குடும்பம் நடத்துவான். அப்பா,
அவரை பத்தி தப்பா பேசுறீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். அவனை பத்தி நீ ஏதாவது நல்லதா பேசன